ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிச்சனை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். நான் எதுக்காகனா புரட்டாசி மாதத்துக்காக நான் சுத்தமாக எல்லாமே க்ளீன் பண்ண போகிறேன் கம்ப்ளீட்டாக. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது கொஞ்சம் ரோட்டு ஓரங்கிறதுனால டஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய படியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு. பார்த்திங்கன்னா டெய்லியும் நம்ம க்ளீன் பண்ணால் கூட அந்த டஸ்ட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் என்ன செஞ்சேன்னா ஒரு மாதமாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். சரி நம்ம புரட்டாசி மாதத்துக்கு தான் சுத்தம் பண்ண போகிறோம்ல அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு மாதமாக கையை வைக்காமல் அப்படியே வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாகிடுச்சு கிச்சனோட நிலமையை பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம். ஏன்னா நம்ம பொழுதுனைக்கும் இருக்கிற இடம் அதிகமான பெண்கள் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கிச்சன் தான். அந்த இடத்த நமக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக வச்சுக்கிட்டா தானே ரொம்ப அந்த இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு சமைக்கிறதுக்கோ இல்லை அங்கே வேலை பார்க்க எதுக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதம் கிட்ட போல் அப்படியே வச்சுட்டேன். அப்படி தான் இருக்குது என்னோடய கிச்சன். பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது என்னோடய கிச்சன் பார்க்குறதுக்கே. வாங்க இதை தான் நான் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. நான் வந்து க்ளீன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை. நான் எப்படி எப்படி சுத்தம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனில் வந்து செல்ஃபு கிடையாது. செல்ஃபு ரொம்ப குறைவு. இந்த செல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா நான் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது நாங்களாக செட் பண்ணிக்கிட்டது தான். கீழேலாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான செல்ஃபும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வந்து கொஞ்சம் பாட்டில்ஸு எல்லாமே வாங்கியிருந்தேன். பிளாஸ்டிக் கண்டெய்னர் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் எல்லாமே கழுவி எடுத்துட்டு அப்புறம் தான் இதிலலாம் நம்ம திங்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினதையும் அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ தான் இதிலே கையை வைக்கிறேன். இதையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே கிளாஸ் கண்டெய்னர் தான். கொஞ்சம் யூஸ் பண்ண ஆசையாகவும் இருக்குது, ஆனால் பயமாகவும் இருக்குது. கொஞ்சம் ஹேண்ட் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் செய்யணும். பாருங்கள், இப்போ எல்லாமே நான் வந்து கழுவி இங்கே கொண்டாந்து காய வச்சுருக்கிறேன். வாசல்லே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கும். அங்கேயே ஒரு துணியை விரித்து போட்டு நான் எல்லாமே கழுவி கொண்டாந்து காய வச்சுருக்கிறேன். நம்ம வந்து நான் மீஷோவில் வாங்கினது டைரெக்டாக யூஸ் பண்ணலை. எல்லாமே கழுவிட்டு நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நமக்கு. அதனால் எல்லாமே கழுவி தான் கொண்டாந்து காய வச்சுருக்கிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். அது கழுவுன திங்ஸை போக இன்னும் இவ்வளவும் இருக்குது. இதை இல்லாமல் நிறையா இருக்குது. நான் கொஞ்சம் குறைச்சி பார்க்குறேன். எல்லாத்தையும் எடுத்து சரி இது வேணாம் இது வேணான்னு எடுத்து வைக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா எப்படி தான் நிறைய சேருதுன்னே தெரியல. கிச்சனில் பார்த்திங்கன்னா நிறைய சேர்ந்துருது. எவ்வளோத்த குறைச்சாலும் அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லாமே செல்ஃபெல்லாம் வந்து நீட்டாக தொடச்சி ஈர துணியெல்லாம் வச்சு நல்லா ஒட்டடையெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன். நான் திங்ஸ் எல்லாம் வந்து கழுவுன திங்ஸ்லாம் நான் எடுத்து வைக்கல. இந்த செல்ஃபு வந்து நாங்களாக தான் செட் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தப்பே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது நாங்களாக தான் செட் பண்ணோம் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு ஒரு கிச்சனில் வந்து இந்த மேடம் மட்டும்தான் இருக்குமே தவிர செல்ஃபு எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் நம்மளோட திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கணும். பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே தான் எனக்கு பூஜை அறையும் வரும். நான் பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணலாம். அதெல்லாம் இனிமேல் தான் நான் க்ளீன் பண்ணணும். இப்படி தான் இருக்குது என்னோடய கிச்சன் இப்போ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் க்ளீன் பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, காட்டலை. இப்போ க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா நீட்டாக இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம ப்ரௌன் ஷீட் இருக்குல்ல, அதுவே வந்து நான் நியூஸ் பேப்பருக்கு பதில் ப்ரௌன் ஷீட்டெல்லாம் போட்டு அதிலே எல்லா திங்ஸையும் நான் அடுக்கி வச்சுருக்கிறேன். ஓரளவுக்கு நல்லாவே எனக்கு தெரிஞ்ச மாரி ஓரளவுக்கு நல்லாவே நீட்டாகவே க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எனக்கு பிடிச்ச மாரி நான் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் கீழேயும் கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் அதெல்லாம் எடுத்து வைக்கணும். எனக்கு கீழேலாம் வந்து எந்த செல்ஃபுமே கிடையாது. அதனால தான் திங்ஸ் எல்லாமே அப்படியே தரையில் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. மேலேயுமே நான் அந்த கபோர்டு நாங்களாக செட் பண்ணிக்கிட்டது தான். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா செல்ஃபே கிடையாது. டோட்டலாகவே எந்த இடத்துலையுமே ப்ளேஸ்லேயும் செல்ஃபு கிடையாது. இப்போ இந்த பாத்திரம்லாம் நான் எடுத்து வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆர்ஓவும் நான் ஃபிட் பண்ணலை. அப்படி தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தானியம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறேன். ஒரு 14, 15 வகையான தானியம் வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து நான் கழுவிட்டு நான் இனிமேல் காய வச்சு எடுத்து தான் நான் அதை சத்து மாவுக்கு அரைக்கணும். இதை நான் எப்படி அரைக்கிறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் நீட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கினேன். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நமக்கு செல்ஃபே இல்லாத வீடு கிச்சன் அப்படின்னாக்கா இந்தமாரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பாருங்கள் கிளாஸ் கண்டெய்னர் எல்லாமே கழுவி நீட்டாக பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாமே கிளாஸாக மாற்றிடணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஒரே நேரத்தில் நம்மளால் வாங்கி ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.